ஆன்மீக அலங்காரம் ஒரு ஆவியினாலே உண்டாகுகிற ஒரு ஆன்மீக அலங்காரம். நமக்கு அழகே இது தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் தான். இல்லைன்னா நீங்க ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க என்ன தேடி? யோசனை பண்ணி பாருங்க. அங்க ஒரு பிரதர் இருக்கார், அவர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது. ஆமென். ஆன்மீக அலங்காரம். கடவுள் நம்மை அலங்கரிக்க போகிறார். சங்கீதம் 149:4 அலங்கரிக்கிறார். பக்கத்தில் கைப்பிடுங்க. ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா இங்க வேதம் சொல்லுது, ரட்சிப்பினால், ஒரு மீட்பினால், ஒரு மகிமையினால், ஒரு மகத்துவத்தினால் கடவுள் என்னை அலங்கரிக்க போகிறார். எங்களை ஆன்மீகத்தில் ஒரு அலங்காரமா மாத்தி வச்சிருக்கிறீங்க. பாவியா போனோம், அநியாயக்காரனா இருந்தோம், அசுத்தனா இருந்தோம், நீதிமானா மாத்துறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்து நம்மை அலங்காரப்படுத்துவார்.